இந்த விக்ரம் ஜோஜு, அப்புறம் வந்து ரத்தீஷ் இவங்கெல்லாம் வந்து அதர்வா இருக்கார்ல, அதர்வாவுடைய நண்பர்கள். அதனால அதர்வா மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் ஐ மீன் இவங்க வந்து கனெக்ட் ஆனாங்க. ஸோ அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமே வெளில தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த விஷயம்லாம் நம்ம பேசணும்னா விக்னேஷ் சிவன் உள்பட நயன்தாரா எல்லாம் வந்துருவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப முடை நாற்றம் எடுக்கக்கூடிய விஷயம். அதை நம்ம சமூக வலைதளத்துல விவாதிக்கவே வேணாம். டார்க்கான விஷயங்கள். அதாவது ஒரு மனிதனினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவனுக்கு மது கொடுத்து, போதை கொடுத்து, பெண்களை சப்ளை பண்ணி, இப்படியெல்லாம் வந்து ஆதாயம் அடையக்கூடிய ஆட்கள் இருக்கிற சமூகம் ஒரு கருப்பு சமூகங்க. அதை பத்தி நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேணாம். ஆனா இந்த பணம் எந்த அளவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு நான் வந்து அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை நான் ஸ்டடி பண்ணதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் திகிலூட்டும் காட்சிகள், திகிலூட்டும் செய்திகள் இணையத்துல பரவுது. அது நிச்சயமாக டிஎம்கேக்கு வந்து எலெக்ஷன் இயர் இது. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன்னா கூட ஒரு 11 மாசம் தான் இருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. இந்த செய்திகள் வர வர திமுகவுக்கு 200க்கு மேல் 234, 2026, 2031 போய் 2026ல மெஜாரிட்டி கிடைக்குமா, நம்ம ஆட்சி நடக்குமா அப்படின்ற அச்சம் பீதி வந்துச்சு. இந்த வழக்க இப்ப வந்து இந்த சோதனையெல்லாம் நடக்கிறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிய வழக்க உச்ச நீதிமன்றத்துல கொண்டு போனாங்க. உச்ச நீதிமன்றத்துல அது நார்மல் வழக்கா இல்ல, விரைவு வழக்காக வேண்டுகோள் விடுத்தாங்க. அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றது. அப்புறம் வந்து இன்றைக்கு அது விசாரணைக்கும் வந்தது. விசாரணையின் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பாக மிக மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் அவங்கெல்லாம் வந்து ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் 60 லட்சம் வாங்குற வக்கீலுங்க. இதெல்லாம் அரசாங்க பணம்னா மக்கள் வரி பணம் தான் இதெல்லாம். புரியுதுங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஓரமா. இதெல்லாம் வந்து மக்கள் வரி பணம் எந்த அளவுக்கு வீணாகுதுன்ட்டு. இப்ப கபில் சிப்பல் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாகவும், ஏன்னா தமிழ்நாடு அரசும் அந்த பெட்டிஷன்ல இருக்கு, டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாக அவரு ஒரு மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர் முகில் ரஸ்தோகின்னு. இப்ப அவரும் 50-60 லட்சம் ரூபாய், அப்ப 1 கோடி ரூபாய் இன்னைக்கு வக்கீலுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த வழக்குல எதிர் மனுதாரரான நம்ம இடி கிட்ட இன்னும் கருத்தே கேட்கல. அரசாங்கம் 2 பேர் இதுல மனுதாரர் யாருன்னா தமிழ்நாடு அரசு, இது நம்ம டாஸ்மாக் நிறுவனம். இந்த 2 பேர் வக்கீலும் பிரபல வக்கீல். அவங்க 2 பேர் வாதத்தையும் கேட்டாங்க. ஏன்னா அவங்க தானே பெட்டிஷன் போட்டிருக்காங்க. முதல்ல அவங்க வாதத்தை கேட்பாங்க.